ஒரு பெரிய தோட்டத்துல சின்னஞ்சிறிய குருவி ஒன்னு இருந்தது. அதன் பேர் மிட்டு. அது துருதுருவென இருக்கும். அம்மா குருவி, மிட்டு, நீ இன்னும் சின்ன குஞ்சுதான். மரத்தில் உள்ள காய்களை மட்டுமே சாப்பிட வேண்டும். தரையில் இருக்கும் பழுத்த பழங்களின் அருகே போகக்கூடாது என்று சொல்லிச் சென்றார். அம்மா போனவுடன் மிட்டு கீழே பார்த்தது. கீழே ஒரு பெரிய கூடை நிறைய சிவப்பான ஆப்பிள் பழங்கள் வைக்கப்பட்டிருந்தன. அடடா, எத்தனை நிறமான பழங்கள் என்று ஆசை கொண்டது. யாரும் பார்க்காத நேரத்தில் மிட்டு வேகமாக பறந்து கூடையின் விளிம்பில் அமர்ந்தது. அது ஒரு பழத்தைக் கொத்த முயன்றபோது கூடை சாய்ந்துவிட்டது. ஐயோ! மிட்டு உள்ளே விழுந்தது. கூடை ஆழமாக இருந்ததால் மிட்டுவால் உடனே வெளியே பறந்து வர முடியவில்லை. அது பயத்தில் கத்தியது. சத்தம் கேட்டு அம்மா குருவி உடனே அங்கு விரைந்து வந்தார். அம்மா மெதுவாக மிட்டுவை கூடையிலிருந்து வெளியே அழைத்து வந்தார். அம்மா, இனி உங்கள் பேச்சைக் கேட்காமல் எந்த குறுமும் செய்ய மாட்டேன் என்று கண்ணீர் வழிய மன்னிப்புக் கேட்டது மிட்டு. இருவரும் மரக்கிளைக்குத் திரும்பினர். கதையின் நீதி: பெரியோரின் அறிவுரையே நம்மை ஆபத்திலிருந்து காப்பாற்றும்.